ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, உதவி என்பது அவ்வளோ ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் உதவி செய்ய முடியுமோ சின்ன சின்ன உதவிகள் அதை செஞ்சால் எனக்கு அடுத்தவங்களுக்கு யாருக்கு உதவி தேவை அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நான் என் வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் இதே மாதிரி துபாய்க்கு ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு ஏ டு இசட் ஒன்றுமே தெரியாது. அப்போ எங்கள் அப்பா வந்து வெளில ஒருத்தவங்கிட்ட சொல்லி விட்டாங்க, இதே மாதிரி என் மருமகன் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறா, இவளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வெளியே வச்சு ஹூவுன்னு தலையை ஆட்டிட்டு உள்ளே டிக்கெட்டில் செக் பண்ணிட்டு உள்ளே விடையுமே அவர் பாட்டு கண்டுக்கிடாமல் போயிட்டார். நான் போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு மேலே எமிக்ரேஷனில் போய் மாட்டிக்கிட்டேன் இல்லையா, அவர் சரி அவர் பாட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியலை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தாத்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த தாத்தாட்ட ஹெல்ப் கேட்டு எமிக்ரேஷன் வர போனேன். எமிக்ரேஷன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் போய் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேண்ட் லக்கேஜ் போட போனேன். ஹேண்ட் லக்கேஜ் போட போயில எனக்கு எப்படி போனே தெரியலை. அப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு அண்ணா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அண்ணா வந்து எனக்கு அதுக்கப்புறம் என்ன இப்படி போர்டிங் போய் எப்படி ஹேண்ட் லக்கேஜ் போடணும், அங்கே போய் ஃப்ளைட் ஏறணும்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, எப்படி உங்களை வெளில அனுப்புவாங்க, செக்அப் பண்ணுவாங்கன்னு எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அந்த அண்ணா. சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவோட போர்டிங் பாஸை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க மறந்து போய் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லலாம் மறந்து என்கிட்ட வந்துடுச்சு. அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது அந்த அண்ணா போர்டிங் பாஸ் என்கிட்ட இருக்குது. அது போர்டிங் பாஸ் ஃப்ளைட்டில் போகல கண்டிப்பாக தேவை. இந்த அண்ணாவுக்கு அவங்க பாட்டு போயிட்டாங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு. அப்புறம் நான் பார்த்தா என்ன பண்ணேன், அது நான் என் டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணும்போது அந்த அண்ணா போர்டிங் பாஸ் என்கிட்ட இருக்குது. எனக்கு இது எங்கே கொடுக்கணும் அந்த அண்ணா தேடி பார்த்தா அந்த அண்ணா தெரியலை. எனக்கு எங்கே கொடுக்கணும் என்ன செய்யணும் எதுவுமே தெரியல. அப்புறம் நான் பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இதை என்ன செய்யணும், இதை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னால் அங்கே கொடுத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னாங்க. நான் அப்போ அந்த டைமில் நான் என்ன செய்யலாம், எனக்கு ஃபஸ்ட்டு போகிறேன் நான். அப்போ எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் நான் மறந்துட்டு தூர போயிட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல எனக்கு அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் எனக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி ஆனாலும் எனக்கு தூரப்பட மனசு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்களே அவங்களுக்குள்ளது நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அது ஆகுதோ ஆகலையோ எனக்கு அதை பற்றி எந்த இம்பார்ட்டன்ட்டும் தெரியாது, ஆனால் கொடுத்துடணும் அப்படின்னு மட்டும் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. நான் உடனே அவங்கள்ட்ட போய் பேசினேன். அவங்க மலையாளம் பேசுகிறாங்க, நான் தமிழ் பேசுகிறேன். நான் தமிழும் இங்கிலீஷும் மிக்சர் பண்ணி பேசுனேன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அண்ணா போய் வாங்கிட்டு கேட்டாங்க, எனக்கு கொடுத்துக்கலாம்லான்னாங்க. நான் சொன்னேன், அண்ணா உங்களை தேடி பார்த்தேன் உங்களுக்கு தெரியலை. அப்போ அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தேங்க்யூ சிஸ்டர், இது இல்லைன்னா என்னை ஃப்ளைட்டில் பிக்கப் பண்ண மாட்டாங்க, இங்கே கொடுத்தது ரொம்ப நன்றி. நான் சொன்னேன், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு முன்னாடி இது பெரிய விஷயம் இல்லைண்ணா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறீங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். நீங்கள் இதுலேயும் நீங்கள் என்னோடது உங்களோட கையில் கீழே போடாமல் நீங்கள் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறவங்க கொடுத்து அனௌன்ஸ் பண்ண சொல்லி ஏன்டா கொடுத்தீங்களே, இது எனக்கு பெரிய உதவி அப்படின்னு சொன்னாங்க. நான் செஞ்சது ஒரு சின்ன வேலை, அது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப். அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சது உங்களுக்கு சின்ன ஹெல்ப் தான், நீங்கள் அதை பெருசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ரெண்டு மாற்றி தேங்க்ஸ் சொல்லி ஷேர் பண்ணி. ஆனால் அந்த இடத்துல எங்கள் ரெண்டு கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஹெல்ப் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது சின்ன ஹெல்ப் தான். அதுக்காக நம்ம போட்டு இழுத்து போட்டு அதை தான் நம்ம ஹெல்ப் இல்லை. அத்த டைமில் நம்மளால் என்ன முடியுதோ அந்த ஹெல்ப்பை நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா, எங்கள் அப்பா சொல்லிவிட்டாங்க. அந்த அண்ணா என்னை மேலே வர கூட்டிகிட்டு போய் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஃப்ளைட்டில். ஆனால் ஒரே ஃப்ளைட்டு, ஆனால் அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுது அந்த ஹெல்ப்பை உங்களோட பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அடுத்த டைமில் உங்களோட யார் முடியல ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.